சொன்னால் நான் சுடு தண்ணியில் குழைக்கிறேல பச்சை தண்ணி தான் விட்டு குழைக்கணும். சூடாக இருக்கிறதால குழந்தை போட்டுனாலும் நான் அங்கே வெங்காயம் மட்டும் இங்கே கண் கலங்குது எனக்கு. ஒரு முட்டை 1/4 கிலோ வரும் போல. சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். தேங்காய் பூ உப்பு போட்டால் எங்களுக்கு ஸ்பெஷலாக எங்களை கூப்பிட்டுருக்கணும். அப்போ இன்றைக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தாரணி. ஓகே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட அக்காட விட்ட நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோமேனாக்கா. ஓமாம். இன்றைக்கு அக்கா பார்த்தீங்கன்னா எங்களை வர சொன்னவா வீட்டை பின்னேறமேண்ணே. ஓம். ஏன் விருந்து கேட்க போறீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு இரவு சாப்பாடு என்ன? இரவு சாப்பாடு. இந்த இரவு சாப்பாடு செய்வோம்னு உங்களை கூப்பிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அக்காட வீடு வந்து உண்மையான ஒரு மரங்கள், நிறைய மரங்கள் இருக்கு, சோலையா இருக்குண்ணே. படியா இருக்கு. பேக்ரவுண்டை பார்க்கவே தெரியும் நாங்கள் அங்கே தான் நிற்கிறோம்னு சொல்லி. என்ன எங்கட வீட்டையெல்லாம் இப்படி இல்லை. ஏண்டா மரங்கள் வச்சாலும் பெருசாக வராது. ஏண்டா அந்த மண் அப்படி சரியில்லை. பெருசாக மரம் வச்சா பெருசான வராது. அக்காவிட்ட உண்மையாகவே எல்லா மரங்களும் நல்லா வளர்ந்துருக்கேனே. உண்மையான ஒரு வடிவாக இருக்குது. ஆக்களும் 2 பேரும் வடிவு தானே, அதே மாதிரி இடங்களும் சும்மா அந்த மாதிரி வடிவாக இருக்கு. அப்போ இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு வீடியோவுக்கு வந்து ஒரு சாப்பாடு ஒன்று செய்ய போகிறோம்னாக்கா. என்ன சாப்பாடு அக்கா எங்களுக்காண்டி எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை அக்கா செய்து காட்ட போகிறோம். ஏன்னாக்கா அப்போ என்ன சாப்பாடாக்கா? உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னா பச்சைமா புட்டு. பச்சைமா புட்டை வச்சு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். என்ன பச்சைமா புட்டை வச்சு சாப்பிட போகிறோம். அதாங்க எங்களுக்கு வந்தாக்கா எனக்கோ சரி ஜோவிலுக்கோ சரி அந்த அரிசி மாதிரி சாப்பாட்டை விட கோதுமை சாப்பாடுன்னா உண்மையாக விருப்பம். நாங்கள் அதனால் கோதுமாவும் சாப்பிடவே இல்லை. இந்த ஜோவிலுக்கு இந்த கொலஸ்ட்ரால் வந்தபடியாக நாங்கள் சாப்பாடு எடுக்கிறதே இல்லை. அப்போ கரநாள் ஆகிட்டு தானே. அப்போ சரி இன்றைக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் இன்றைக்கு புட்டை வச்சு சாப்பிடுவோம். நீ இன்றைக்கு வீட்டை வர சொல்லி அக்கா கூப்பிட்டவா என்ன. அப்போ நாங்கள் இன்றைக்கு பச்சைமா புட்டு வந்தாக்கா இப்படியா விற்கிறான்றதை உங்களுக்கு காட்டி நாங்கள் அதை சாப்பிடுவோம். என்னக்கா? ஓமாம். நானும் வீட்டு அரிசி மாப்புட்டு தான் சாப்பிட்றது. ஆனால் நானும் முண்டைக்கு பார்த்தேன்னு கூட சாப்பிட்டோட நாங்களும் முண்டை சாப்பிட்ட மாதிரி இருக்குமன்றதுக்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் கோதுமை மாவில் பச்சை மாப்புட்டை வைக்க போகிறோம். என்ன ஆமாம். ஆனால் உண்மையில் எனக்கும் அந்த அரிசி மாவோட பச்சை மா புட்டுன்னு சொன்னால் உண்மையில் ஒரு தனி விருப்பம் தான். அதான் கொலஸ்ட்ரால். அதுக்கு என்ன செய்கிறது. ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே பச்சைமா விட்டுட்டோம். இப்போ கணநாளாக வேண்டி செய்கிறது இல்லை, அரிசி மாலை தான் கூடுதலாக பாவிக்கிறோம் நாங்கள். அப்போ இன்றைக்கு எங்களுக்கு ஸ்பெஷலாக எங்களை கூப்பிட்டுருக்கணும். அப்போ இன்றைக்கு பச்சைமா புட்டு தானே? பச்சைமா புட்டு ரைட். பச்சைமா புட்டு சீனியும் தேங்காய் சாப்பிடுங்க. நாங்கள் புட்டு எப்படி அவிக்கிறன்றதை நாங்கள் பார்ப்போம். என்ன பச்சைமா புட்டை. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த இப்போ வந்து புட்டை அவிக்க வந்துட்டோமே. அதாவது பச்சைமா புட்டுன்னு சொன்னால் யோசிப்பீங்கள், மாவை நாங்கள் அவிக்காமல் எடுத்து வச்சிருக்கிறோம். ஏன்னா கோதுமை மாவை அவிக்காமல் எடுத்து வச்சிருக்கிறோமோ அதில் தான் நாங்கள் இன்றைக்கி புட்டை வச்சு பார்க்க போகிறோமே. என்ன அப்போ நாங்கள் புட்டை வைக்கிறதுக்கு தேவையான பார்ப்போமோ. இந்த மாவை எடுத்து வச்சிருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சுடு தண்ணியில் குழைக்கிறேல பச்சை தண்ணி தான் குழைக்க போகிறோம். அப்போ தண்ணி இதில் பார்த்தீங்கன்னா உப்பு கரைச்சி வச்சிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பூவை திருவி வச்சிருக்கு. இதை என்னத்துக்கு சொல்லுங்க பார்ப்போம். புட்டு குத்துறதுக்கு. சரியோ, எப்படி கண்டுபிடிச்சுன்னு பார்த்தீங்களா? பாவம். அப்புறம் சரி, இங்கே என்ன எடுத்து வச்சுருக்கிறீங்க? இங்கெல்லாம் அக்கா வந்து புட்டுக்குரிய வந்து சொல்லிட்டேன். நான் செய்ய போகிறது வந்து முட்டை பொரிக்க போகிறேன். என்ன இப்போ நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரோசாயனிக்கும் வேலை கொடுத்துருக்கேன். ஏன்னா தனியாக நான் செய்யக்கூடாது தானே. அப்போ ரோசாயனையும் சேர்ந்து செய்வோம்ட்டு இன்னைக்கு 2 பேரும் செய்ய போகிறோம். என்ன அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இன்றைக்கு முட்டை பொரிக்க போகிறேன். அப்போ அதுக்கு முட்டைக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், அங்கே பாருங்க கோழிச்சூப்பு போட போகிறோம். டேஸ்டியாக இருக்கும், சுவையை கூட்டும். கோழிச்சூப்பு போட்டு அங்கால பெருஞ்சீரகம், அங்கால உப்பும் எடுத்து வச்சுக்கோமே. அங்கால உப்பும் கிடக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். அங்கால ஒரு பக்கம் புட்டு, இங்கால முட்டை பொரியல். என்ன அப்போ பாப்போம் நாங்கள் எப்படி செய்யறதுன்றேனாக்கா. ஓமோம். சரி, அப்போ நாங்கள் புட்டை அவிக்க ஒழிக்கிறோமோ. சரி, இப்போ என்னென்னு சொன்னால் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் மாவை எடுத்து
நல்லபடி வரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் என்ன இதில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நான் கொஞ்சம் உப்பு தண்ணி தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி பச்சை தண்ணி என்ன இது ரெண்டும் கலக்கணுமா என்னது போடணுமா முழங்கில ரெண்டும் போடணுமா பச்சை தண்ணியும் உப்பு தண்ணியும் ஓமோ ஒருத்தன் குழைக்கணும் உப்பு வேணும் தானே உப்பு இது வந்து கையில தான் இருக்கு எனக்கா செய்யற இது குழைச்சு உப்பு போட்டால் தான் புட்டு சுவையாக இருக்கும். அப்போ அக்கா குழைக்கிறீங்க தானே அப்போ நான் குழைச்சிட்டு ஒரு பாதத்துக்கு வரைய காட்டுவோம் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மாவை குழைச்சிட்டோம் பார்த்தீங்களா பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா தேங்காய் பூ மாதிரி கிடாது குழைச்ச விதத்தை பார்க்க தேங்காய் பூ திரும்பி பூ இருக்கும் அதே மாதிரி இருக்கு இதில் தான் இந்த கட்டி புட்டாதான் ஆகும். காட்டுங்க எப்படி இருக்குன்னு கிட்ட இருக்கா பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னடா இட்லி சட்டி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்க. நான் என்ன செய்கிறேன் இட்லி சட்டியில் தான் நான் புட்டை வைக்க போடுறேன். அதாவது இட்லி சட்டியும் மூடியும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைஸ் குக்கரில் வேறும் அந்த தட்டு தான் இது. அப்போ நான் இதில் தான் புட்டை வைக்க போகிறேன். எல்லாரும் பானை நீத்து பட்டி எல்லாம் வச்சு வைப்பாங்க, நான் இதில் தான் அவைக்க போகிறேன். சரியா பொறுங்க வரேன். புட்டை வைக்கிறேன்னா குழல் புட்டுக்கு வந்தால் அந்த மெட்டது பாவிக்கிறது, மெட்ட புட்டுக்கு வந்தால் நீத்து பட்டி தானே பாவிக்கிறது. நீத்து பட்டி தான் பாவிக்கிறது, ஆனால் நான் நீத்து பட்டி பாவிக்கிறேன் இல்லை. இதில் அவிக்க போகிறீங்களோ? இதில் தான் வைக்கலாம் இதில் கொஞ்சம் நிறையமா வைக்கலாம் என்ன. நான் இதில் தான் புட்டை வைக்கிறேன். வீட்டு அம்மா இதெல்லாம் வைக்கிறவா அகலமும் தயாரிப்பாமும் கூட இது ரைஸ் குக்கரில் வர்றது ரைஸ் குக்கரில் வர்றது. சரியா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அப்படியே வச்சுட்டு அதுக்கு தூக்கினே இப்போ என்ன செய்ய போறோம்னா இந்த இட்லி சட்டியை மூடிட்டு அடுப்பு ஆன் பண்ணி தண்ணி உள்ள விட்டுருக்கத்தானே கொதிச்சு அவிக்க வைக்க பார்ப்போம். அவிஞ்ச அப்புறம் இது நல்லா அவியணும். அது நல்லா அவிஞ்சு வரணும். அவிஞ்சு வந்த அப்புறம் நாங்கள் திருப்பி முறுக்கா தண்ணி ஊற்றி குழைக்க வேணும். அப்படி எங்களை பார்த்தீங்கன்னா நானும் வந்து முட்டைக்கு வெங்காயம் பட்டியாச்சேண்ணே. ருசாயனையும் நெருப்பாக தான் நிற்குதுண்ணே முட்டை பொரிக்கிறாரு. அப்போ பச்சை மிளகா விட்டு இல்லையா பட்ட போகிறோம். சரி எல்லாம் பட்டிட்டு நாங்கள் பார்ப்போம் என்ன இது அவிஞ்சு வரைக்க. ருசாயனி அங்கே வெங்காயம் மட்டும் இங்கே கண் கலங்குது எனக்கு. கஷ்டப்படுறேன்டா இல்லாட்டி கவலைப்படுறேன் ருசாயனி வேலை செய்ய விடுறேன் பார்த்தீங்களா. அதுக்கா அதுக்கா எந்த ரீசன் சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்கு. ரோசானி எப்படி வந்து அக்கா விட்டேன்னு வந்து ரோசானி வேலை செய்யுது சரியான வேலை. அப்போ சந்தோஷத்துல நழுக வருதோ தெரியல. முட்டை வைக்க போறேன்டா. சரி அப்ப நாங்க இது இந்த புட்டு ஒரு தடவை அவிக்க போறோம். அதை எடுக்க பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல பாடி அவிஞ்சிட்டு தானே போயிடலாம். ஆவி வருதுன்னு நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த அவிட்ட மாவை பாருங்க நல்ல பாடிவா அவிஞ்சிட்டு தானே. அவிஞ்சிட்டேன் ஃபுல்லா அவிஞ்சிட்டு இதை நான் இப்போ எடுத்துக்க போட போகிறேன். தண்ணி என்ன கீட்டப்பா. நீத்து பட்டி பானை தான் வேண்டாம் அவசியமும் இல்லைன்னு இட்லி சட்டிலே அவிக்கலாம். இட்லி சட்டியில் இந்த ரைஸ் குக்கர் மூடியில் வச்சு அவிக்கலாம். பாருங்க அந்த அதில் எல்லாம் ஒன்றும் ஒட்டி பிடிக்காம அப்படியே வருது என்ன கம்மா அப்படியே ஒன்றும் முட்டை இல்லைண்ணே அப்படியே வருது. நாங்கள் அப்படியே ஆவி போகாதபடி மூடி விடுவோம். மூடி விட்டுட்டு நாங்கள் திருப்பி ஒருக்கா இன்னொருக்கா குழைப்போம் தண்ணி ஊற்றி குழைப்போம். ஆனால் உண்மையாகவே சும்மா அந்த அரிசி மா புட்டு அவிக்கிறதுக்கும் இந்த பச்சை மா புட்டு அவிக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஏன்னாக்கா லேட் ஆகும் தான் வேலைப்பாடு இருக்கு. அதை ஒருக்கா குழச்சிட்டு வைக்கிறது
இது பார்த்தீங்கன்னா 2 நேரம் குழச்சிட்டு அவிய போடணும். குருணியா இருக்கு அவிஞ்சு வேற பாருங்க இது ஒருக்கா வச்சதான் அப்படி இருக்குண்டு பாருங்க ஒருக்கா பாருங்க அப்படி இருக்குண்டு நல்ல இதாக அவிஞ்சிட்டு அவிஞ்சிட்டோ. இப்போ நாங்கள் இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் திருப்பியும் நாங்கள் தண்ணி விட்டு குழைக்கணும் வேணா. நாங்கள் சூடாக இருக்கிறதால கரண்டி போட்டு நான் கைக்கு தான் வேலைப்பாடு கூட போல. கைக்கு தான் வேலைப்பாடு கூட அப்போ சொஃப்டா வருமே பதத்துக்கு எடுக்கணுமே. மினக்கட்டாலும் வாய்க்கு வேறு லெவலில் தான் இருக்கும் சாப்பாடு. இதமான சாப்பாடு அதுதான். ஆனால் உண்மையாகவே மினக்கட்டான வேலை தானேக்கா சாப்பாடு செய்யணும்னு சொன்னேன். சும்மா அரிசி மாதனண்டா ஒரு சுடு தண்ணியை ஊற்றி வச்சு போட்டு கிண்டி விட்டா சரி. இதை பார்த்தீங்களா எவ்வளோ மினக்கடை போட்டு அடிக்கணும்னு சொல்லி. சரி அப்போ நாங்கள் இது வந்து 2வது தடவை நாங்கள் குழச்சி இருக்கிறோமே அதை வந்து நாங்கள் அவிச்சிட்டு அப்படி இருக்கண்டு பார்ப்போம். சரி அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே அக்கா புட்டு குழைக்கிறேன். எங்களை முட்டைக்கு நான் எல்லாமே அதாவது என்ன வெங்காயம் எல்லாம் அரைஞ்சி முட்டையை மடித்து வச்சுருக்குறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து முட்டை அடிக்கிறாங்க நல்லா அடிபடும் படிப்பா. அப்போ நான் இதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உப்பு விட போகிறேன். என்னக்கா தேவையான அளவு போடுங்க. தேவையான அளவு உப்பு விட போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்களாம் பெருஞ்சீரகம் போடுறேன். சரி பெருஞ்சீரகம் போட்டு இப்படியே ஃபுல்லாக நல்லா அடிக்க போகிறோம். உப்பு மூத்தியாச்சு பெருஞ்சீரகம் போட்டாச்சு என்ன போட்டாச்சோ. நீங்கள் அடுத்த என்ன போட பஞ்சிடுங்க கொஞ்சவே. அடுத்தது என்ன நீங்கள் எல்லாம் வித்தியாசமாக செய்கிறீங்க. பெருஞ்சீரகம் எல்லாம் போடுறீங்க. அடுத்தது அதுதான் அடுத்தது சூப் கட்டி இருக்கு. அது 2 சூப்பு கட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்க சூப்பு கட்டியே பாருங்க சூப்பு கட்டி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பு கட்டியையும் 2 கட்டியையும் போட்டு அடிக்க போகிறேன். என்ன மாவுக்கு புட்டெல்லாம் புட்டு கொத்துறோன்னு அதுதான் இந்த டம்ளர் என்னக்கா. என்ன வேகமாப்பா ஷூ அதுதான் இல்லை வடிவாக இருக்கேன். நான் புட்டை பார்க்க அந்த மாதிரி இருக்கு. இன்னும் எவ்வளோ நேரமாக முடிக்கப்போ. சரி இப்படியே நாங்கள் கொத்தி முடிஞ்சது. இப்படியே நாங்கள் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு சேர்ப்போமா. தேங்காய்ப்பூ நான் தேங்காய் பூவும் கட்டாயம் போடணுமே. என்ன புட்டு போட்டுத்தானே வேணும் தேங்காய் பூ. இப்பயே பார்த்தா புட்டு அவங்க மாதிரி தான் கிடக்கு. சரி பார்த்தீங்கன்னா நான் சூப்பு கட்டி எடுத்து வச்சுக்கிறேன். நான் முட்டைக்கு அப்படியே போட போகிறேன். சரியோ சரி இதை நல்லா அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 2ஆம் தரமும் வடிவாக குழச்சி வச்சாச்சு தானே. இப்போ நாங்கள் 2ஆம் தரம் குழச்சதுக்கு அடுப்பில் அவிய விட போகிறோம். பார்த்தீங்கன்னா 2 தரம் அவிய விடுறேன்னாக்கா. ஆமாம் சரி. அப்போ அப்படியே நான் என்ன செய்ய போகிறேன் இங்கால முட்டை பொரிக்க போகிறேன். என்னக்கா சரி அடுப்பை போடுவோம். எண்ணெயை குறைச்சி தான் விட போகிறேன். குறைச்சி தான் விடுங்க. எண்ணெயில் சரியான கவனம் எண்ணெயை நான் கொஞ்சம் சிக்கன் எண்ணெய் லைட்டாக கொதிக்கட்டுமே. தெரியுமா அப்போ ஒரு நாள் முட்டை சாப்பிட்றீங்க போல கிடக்கு. அப்போ கதையை பார்த்தா வாங்கி வச்சுட்டுக்கிறாவா. அப்போ ஒரே முட்டை போல கிடக்கு. எனக்கு பிடிக்காது அத்தானுக்காக. உண்மை அக்காவுக்கு முட்டை பிடிக்காது. முட்டை பிடிக்காதாலண்டா அக்கா ஒரு ஆள் தான் போல கிடக்கு. பிடிக்காதுன்னு எப்பயா இருந்துட்டு சாப்பிடணும்னு தோணுதான் சாப்பிட மற்றபடி. அப்போ ஒவ்வொரு நாளும் ராயனைக்கு ஊர் முட்டை தானே. ஊர் என்னப்பா சத்து குறையில்லை. அது முட்டை கோப்பி அடிச்சு கொடுக்குறவா. அத்தனை கேட்டால் தான் உண்மை தெரியுமே. சரி அப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் ஊற்றுவோம். அக்கா இன்னும் ஒரு விடுறாமே. அக்கா வந்து நல்ல மனமாக தான் முட்டையை வண்டி வச்சிருக்கிறா. நானும் இருந்த முட்டையெல்லாம் ஃபுல்லாக அடித்து ஊற்றி விட்டுட்டேன். எல்லாம் பொரிக்கல தானே வாங்கி இருபது குட்டிக்கெல்லாம் 3 முட்டை நல்லா எல்லாமே அப்போ எங்களுக்கு கூடாதோ.
உங்களுக்கு இன்னும் சத்து கூடிடும். அதுதான் சத்து கூடிடும். ஆனா ஊர்கோழி முட்டையும் டேஸ்ட் தானே, நல்ல ஒரு வாசமா இருக்கும். வாசமா இருக்கும் பொரிக்க. பொரிச்ச அப்புறம் பாப்பா முட்டையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எங்களோட இரவு சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டு, அதாவது நாங்கள் ஆசைப்பட்டபடி பச்சைமா புட்டுன்னு பச்சைமா புட்டு உண்மையில ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு இன்றைக்கு தான் பச்சைமா புட்டு சாப்பிட்றோம். நாங்கள் எங்கட வீட்டையும் அங்கே அவிக்கிறது குறைவு. என்ன காரணம்ட்டு அங்கால நான் எங்களுக்காக வந்து அப்புறம் நாங்கள் அவிச்சோம்னு சொன்னால் எங்களுக்காக தனியாக மாமியை அவிப்பினோம். அதால் நாங்கள் எல்லாருக்குமே சேர்த்து தான் நாங்கள் அரிசி மானாங்க அங்கே பாவிக்கிறது. அப்போ இன்றைக்கு இங்கே வந்தபடியாக வெள்ளை புட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. அதே இப்போ நாங்கள் அங்கே கேட்டாலும் கூட அவிச்சு தருவினோம். ஏன் கரைச்சல். அப்போ அதால் நாங்கள் அரிசி மாக்களை போட்டு சமைக்கிறோம். நாங்கள் புட்டு அவிக்கிறது. அப்போ இன்றைக்கு இங்கே வந்தோன்னே விருப்பத்துக்குரிய சாப்பாடு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. நல்ல ஒரு புட்டும் முட்டை பொரியல், மற்றது இறைச்சி குழம்பு. என்ன நல்ல செட்டான சாப்பாடு தான். என்ன நாங்க சாப்பிட்டு பாப்போம். என்ன முட்டைன்னா நல்ல பெருசா தான் பொரிச்சு வச்சிருக்க. முட்டையை சாப்பிட்டாலே வயிறு முட்டையை நொறுக்கலாம் போல. ஒரு முட்டை 1/4 கிலோ வரும் போல. மனமா வச்சு பொரிச்சு கிடக்கு. ஆனா எவ்வளவு சாப்பிடாது. நீங்க சாப்பிடணும். உங்களுக்காக தான் நெமினா கடை செய்தது. சரி, உண்மையில நல்லா இருக்கு சாப்பாடு. நல்ல ஒரு இறைச்சி. இறைச்சி குழம்பு நல்ல ஒரு டேஸ்டான சொல்ற வித்தியாசமா இருக்கு. சுவையா இருக்கு. நல்லா இருக்கு. உண்மையாக சூப்பரா இருக்கு. அப்ப நீ அக்கா விட்டே வருவோம். அதுக்கு என்ன வரலாம் தானே, எங்களுக்கும் சந்தோஷம் தானே. ஒரே நான் அம்மா விட்ட இருக்க அங்க அவங்களோட வராமடி நீங்களும் மாறி வந்தா ஒரு நல்லம் தானே. அதான் யோசிக்கிறேன், நீ அடிக்கடி வீடியோ இங்க போடலாம். அதுக்கு என்ன சந்தோஷம் தானே. அதோட முக்கியமா என்னண்டா சுத்தி வர எல்லாம் நல்ல மரங்களும் அதுகளும் சும்மா வீடியோக்கு நல்லா இருக்கும். எங்கட விட பெருசா அப்படி ஒன்றும் இல்லை தானே. அப்போ உங்களுக்காக நாங்கள் இன்னும் 2-3 மரங்களை வேண்டி வளர்ப்போம். என்ன மரங்களை வளருங்க. மரங்களை வளர்த்தா தான் மழையை பெறலாம். புட்டும் சட்டப்படியா இருக்கு. நல்லா இருக்கும். பஞ்சு போல இருக்கு. முட்டை அப்படி இருக்கோ நீங்க சொல்லல பாத்துக்க. நாளெல்லாம் போச்சு நான் முட்டை பாக்குறேன். போயிடும் முட்டை பொரிக்கிறேன் ஒரு வேலையா. சூப் கட்டி போட தனி ஒரு ருசியா உண்மையா தனி. நீங்க பாக்குறாங்க வேணும்னா சூப்பு கட்டி போட்டு முட்டையை பொரிச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குண்டு. உண்மைதான், அது ஒரு தனிச்சுவை இருக்குது. அதாவது ஒரு முட்டை பொரிக்கிறேன்னா நீங்க அந்த ஒரு சூப்பு கட்டினா பாதி போடலாம். 1க்கு 2 முட்டை போடலாம். ஒரு கட்டிக்கு 2 முட்டை போடலாம். 2 முட்டை போடுவோம். நல்ல ஒரு டேஸ்டியா இருக்கு. ஒரு வித்தியாசமான சுவை. என்ன உண்மையில அந்த சூப் கட்டி போட்டு உண்மையில முட்டை பொரிக்கல தனி ஒரு டேஸ்டா இருக்கு. நீங்க செய்து பாக்குறா செய்து பார்த்துட்டு சொல்லுங்க. அப்படி உண்மையில வேற லெவலா இருக்கு. உண்மையாவே எல்லாமே டேஸ்டா இருக்கு. புட்டாங்கால நல்ல ஒரு பஞ்சு போல அதுவும் டேஸ்டா இருக்கு. அங்கால அக்காடு இறைச்சி குழம்பு முட்டை வேற லெவல் சூப்பரா இருக்கு. அதோட இறைச்சி நல்லா அவிஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு அதான் புட்டுக்கு இறைச்சி கறி வச்சேன். நல்லா டேஸ்டாக இருக்குமாண்டு இறைச்சி எல்லாம் பண்ணி சமைச்சேன். தெரியுமா? நல்லா இருக்கு. வெள்ளை புட்டுக்கு அதான் நல்லா இருக்கும். நல்லா அவிஞ்சிருக்கு. கறியெல்லாம் வச்சிருக்க விட்டு சாப்பிடுங்க. கறியெல்லாம் காணும். இதே காணும் அம்மா. பின்னேரம் வந்து ஒரு வரைக்கும் நல்லா தான் போச்சு. அதுதானே. சரி, அப்ப நாங்க உங்களை லேட்டா ஆயிட்டு நாங்க வீட்டையும் போகணும். நாங்க வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். ஓகே, அப்ப எங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம். பாய்.